ஜெயகாந்தனின் கண்ணம்மா என் காதலி. அத்தியாயம் 6. குரல் அனிதா காளிராஜ். உன்னை தேடி தேடி சோர்ந்து களைப்புற்று நான் அமரும் வேளையில் பின்னிருந்து என் கண்கள் மூடி என்னை தவிப்புற செய்கிறாயே. கண்ணா, நீ அறிவாயா? நீ முகம் கண்டுவிட்ட பின் என் கண்கள் மோட்சம் பெறுவதை, நீ என்னை தீண்டிவிட்ட பின் என் ஜீவன் சொர்க்கம் அடைவதை. எதிர்பார்க்க முடியாதுதான். நித்யா கூறியதற்காக கௌதம் தனது ஐயனார் தோற்றத்தை உடனே மாற்றி வாயெல்லாம் பல்லாக மாறிவிடுவான் என்று ஏதோ அந்த நிமிடம் அவனுடைய புன்னகையை கண்டதும் அவளுக்குள் ஒரு ஏக்கம் எழுந்துவிட்டது. இவன் இப்படியே சிரித்து கொண்டே இருந்தால் என்னவென்று அப்படியொரு எண்ணம் தோன்றியதும் கொஞ்சமும் சிந்திக்காமல் எண்ணியதை அவனிடம் கேட்டும் விட்டாள். ஆனால் எதற்காக அவளுக்குள் அந்த ஏக்கம் எழ வேண்டும்? ஒருவேளை இவன் சீக்கிரம் மாறிவிட்டானால் வந்த வேலை முடிந்தது என்கிற திருப்தியுடன் நியூயார்க் சென்று தனது வாழ்வை தொடரலாம் என்கிற வேகமோ? அல்லது எந்நேரமும் மகனை பற்றியே சிந்தித்து தனது வாழ்நாளின் ஒவ்வொரு நாளையும் நிம்மதியின்றி கழித்து கொண்டிருக்கும் வசந்தி அத்தையின் மேல் தோன்றிய இரக்கத்தால் விளைந்த ஏக்கமோ இருக்கலாம். அல்லது ஒரு இளைஞன் நன்றாக படித்து வெற்றிகரமாக தொழில் நடத்தி தன் வாழ்வில் பல சாதனைகளை புரிந்தவன், அவனது வாழ்க்கை வீணாக வேண்டாம் என்கிற இயல்பான நல்ல எண்ணமாக கூட இருந்திருக்கலாம். ஆனால் இதற்காகவெல்லாம் மனதினுள் ஏக்கம் எழுமா என்ன? தெரியவில்லையே. சரி, இப்போது அவனை பற்றிய ஆராய்ச்சி முக்கியமல்ல. நித்யா கூறியதும் விறுவிறுவென எழுந்து சென்ற கௌதமின் நிலையை அறிந்து கொள்வதுதான் முக்கியம். நித்யாவின் முகத்தில் வெளிப்பட்ட உணர்வுகளை கண்டு திகைத்து பின் முகம் இறுக எழுந்து வந்து விட்டவனுக்கு அவளது ஏக்கம் நிறைந்த குரல் குழப்பத்தை ஏற்படுத்தியது. அவளது குரலும் அதனால் ஒலித்த வார்த்தைகளும் ஒருபுறம் குழப்பத்தை ஏற்படுத்தினாலும் அவனுக்கு அவன் மீதே கோபம் வந்தது. எப்படி ஒரு பெண்ணிடம் சிரித்து பேசலாம் என்று. என்னதான் பெண் உரிமை அது இதுவென பக்கம் பக்கமாக வகசரம் பேசி நினைத்ததை சாதிக்கும் ரகமாக நித்யா இருந்தாலும், அவளது பேச்சுக்கள் நியாயமானதாகவே இருந்தாலும், அவள் ஒரு பெண். தன்னுடைய நலத்திற்காக எப்பேற்பட்ட கேடுகட்ட செயலையும் செய்ய தயாராயிருக்கும் பெண் இனத்தை சேர்ந்தவள் அவள். அவளது பேச்சிலும் செயலிலும் இருக்கும் நியாயமும், அலுவலகத்தில் அனைவரிடமும் அழகாக பேசி நல்ல உறவை வளர்த்து கொள்ளும் அவளது குணமும், தைரியமும், துடுக்குத்தனமும், வாதிடும் திறமையும் அவளை நல்லவளாகவே உருவகப்படுத்தினாலும் அவன் அவளை நம்புவதாக இல்லை. அலுவலகத்தில் அவள் நியாயம் பேசி போராடும் விஷயங்களை முதலில் எதிர்த்தாலும் அடுத்து அவன் ஒப்புக்கொண்டிருக்கிறான் தான். அன்று சைட்டில் வேலை செய்யும் பெண்ணிடம் மன்னிப்பு கேட்டதை போல். ஆனால் அதை தனக்கு சாதகமாக எடுத்துக்கொண்டு அவள் அவனது சொந்த வாழ்வில் சொந்த விஷயங்களில் மூக்கை நுழைத்தால் அவமானப்பட்டு தான் திரும்ப போகிறாள். இனி அவளுடன் பேசுவதை கட்டாயமாக தவிர்த்து விட வேண்டும். அதிக பிரசங்கி என்று முடிவு செய்து கொண்டான் கௌதம். ஆனால் தன் எண்ணங்களுக்கு நேர்மாறாக அவள் தன்னுள் விளைவிக்கப் போகும் மாற்றங்களை எரிச்சலும் கோபமும் நிறைந்திருந்தாலும் தப்பாமல் நிறைவேற்றப் போவதை அவன் அறிந்திருக்கவில்லை. அன்று அவள் அலுவலகத்திற்கு வந்து லிஃப்டில் ஏறுகையில் அவளை தொடர்ந்து உள்ளே நுழைய முற்பட்ட கௌதம் அவளை கண்டதும் திரும்பி நடந்து வெளியே சென்று விட்டான். என்ன என்று நித்யா வினவியது அவன் காதில் விழவே இல்லை. ஏன் இப்படி நடந்து கொள்கிறான்? இருக்கட்டும், பார்த்து கொள்ளலாம் என்று நினைத்து கொண்டாள். அதன் பின் இடைவேளையின் போது அவனை பார்க்க முயன்றும் முடியாமல் போனது. அவன் அறைக்குள் செல்ல முயன்றால், சார் பிஸியாக இருக்கிறார் மேடம், யாரையும் உள்ளே விடக்கூடாதென்று உத்தரவு போட்டிருக்கிறார் என்று கூறினான் கதிர். அவனை ஒரு முறை முறைத்தவள், யாரையும் விடக்கூடாதா அல்லது என்னை மட்டும் உள்ளே விடக்கூடாதென்று கூறினாரா என்று அவள் வினவியதற்கு, அது மேடம் என்று அவன் தலையை சொரிய, உண்மை அதுதான் என்று உறுதியானது அவளுக்கு. கோபத்துடன் தன் இருக்கைக்கு வந்து அமர்ந்தவளை அழகர்சாமி அழைத்தார். சொல்லுங்கள் அங்கிள் என்று தன் முன்னே தூக்கி வைத்த முகத்துடன் அமர்பவளை சிரிப்புடன் நோக்கியவர், என்னம்மா மறுபடியும் உன் ஹீரோவுடன் சண்டையா என்று வினவ, ஹீரோவா? யார், அந்த அசுரனா? அங்கிள், அவன் ஹீரோ அல்ல, வில்லனும் அல்ல, இரண்டுக்கும் நடுவே என்னவென்று தான் யோசித்து கொண்டிருக்கிறேன். இந்த சில நாட்களாக என்னிடம் சிரித்து பேசாவிடினும் முறைக்காமலேனும் இருக்கிறானே என்றுதான் சந்தோஷப்பட்டு கொண்டிருந்தால், இன்று
இன்று என்னை அவன் அறைக்குள் நுழையக்கூடாதென்று தடை விதித்து விட்டான் என்று பள்ளி குழந்தை ஆசிரியரிடம் அடுத்த மாணவனை பற்றி குறை கூறுவது போல் கூறி முடித்த அவளை புன்னகையுடன் நோக்கியவர், பின் அவன் இப்படி தடை உத்தரவு விதிக்கும் அளவிற்கு நீ என்ன காரியம் செய்து வைத்தாய் என்று வினவினார். பெரிதாக எந்த தவறும் செய்யவில்லை அங்கிள். காலையில் ஜாக்கிங் செல்கையில் என்று தொடங்கி நடந்ததை கூறினாள். அவள் கூறியதை கேட்டு ஆச்சரியத்துடன் கௌதம் அப்படி சிரித்தான் என்றவரிடம், காட் ப்ராமிஸ் அங்கிள், அந்த ஐயனாரே தான். நீங்கள் இப்படி கேட்பீர்கள் என்று தெரிந்தால் என் கைபேசியில் ஒரு புகைப்படம் எடுத்திருப்பேன் என்றவளிடம், ஆனால் உனக்கு ஏனம்மா அவன் சிரித்ததும் அப்படி கேட்க வேண்டுமென்று தோன்றியது என்று அவர் வினவ, என்று தலையை சொரிந்தவள், தெரியவில்லையே அங்கிள் என்று கூற நமட்டு சிரிப்புடன் எழுந்தார் அழகர்சாமி. சரி, இப்போது என்ன? அவன் உன்னை அறைக்குள் விடமாட்டேன் என்று தடை பிறப்பித்து விட்டான், அவ்வளவுதானே? அந்த தடையை முறிப்பதற்கு என்னிடம் ஒரு திட்டம் உள்ளது என்று அவர் கூற, அப்படியா, என்ன திட்டம் அங்கிள் என்று வினவியவளின் கண்களில் இருந்த ஆர்வத்தை கண்டவர் நன்றாக முறிவளித்து, கௌதமின் செக்ரட்டரி மாத விடுமுறையில் சென்றிருக்கிறார். அவருக்கு பதில் யாரை நியமிப்பதென்று கௌதம் என்னிடம் கருத்து கேட்டிருந்தான். நான் உன் பெயரை சிபாரிசு செய்ய திட்டமிட்டிருக்கிறேன். எப்படியேனும் வாதாடி அவதனை சம்மதிக்க வைப்பது என் பொறுப்பு. அதற்கு முன்பு திருவேங்கடத்திடம் கௌதமின் செக்ரட்டரி சென்று வேலை விஷயங்களை பற்றி அறிந்து கொள் என்று கூறினார். சூப்பர் பிளான் அங்கிள் என்று கை குலுக்கிய நித்யா, உங்களுக்கு உடம்பெல்லாம் மூளை அங்கிள் என்று பாராட்ட அவர் சிரிப்பதை நிறுத்தி அவளை முறைத்து, பார்த்தாயா, என்னையே கலாய்க்கிறாயே என்று கூற கலகலவென சிரித்து அவர் அறையை விட்டு வெளியேறினாள் நித்யா. அவள் சென்றதும் கௌதமின் அறைக்கு சென்ற அழகர்சாமி நித்யாவை 3 மாத காலத்திற்கு அவனது உதவியாளராக நியமிக்குமாறு கூற வேகமாக தலையசைத்து, அது சரிவராத அங்கிள் என்று முடித்து விட்டான் அவன். ஏன் தம்பி, நல்ல பெண், திறமையானவள். நீங்கள் எல் என்றால் என்னையாக இருப்பாள், ஏன் மறுக்கிறீர்கள் என்றவரிடம், அங்கிள், நீங்கள் ஏன் அவளது கொள்கை பரப்பு செயலாளராக மாறிவிட்டீர்கள்? எந்த வேலையை பற்றி கேட்டாலும் நித்யா நித்யா என்கிறீர்கள் என்று எரிச்சலுடன் கூறினான். அந்த பெண்ணின் குணம் அப்படி தம்பி. குறை கூறும்படி ஏதேனும் அவளிடம் கண்டீர்களா? இல்லையே. தன் மனதிற்கு நியாயமின்றி படும் விஷயத்தை உடனே முகத்துக்கு நேரேயே கூறிவிடுகிறாள். அனைவரது நலனை பற்றியும் யோசிக்கிறாள். அதில் தவறென்ன தம்பி? எவ்வளவு இனிமையாக பழகுகிறாள், நீங்களே பார்க்கிறீர்கள் தானே என்று கூற கோபமாக அவர் புறம் திரும்பியவன், விட்டால் என்னை இந்த சீட்டிலிருந்து தூக்கிவிட்டு அவளை அமர வைத்து விடுவீர்கள் போலும் என்றவன் பின் கதவு திறந்துவிடும் நம்பியிலிருந்து கம்பெனி GM அழகர்சாமி வரை அனைவரையும் கவர்ந்து விட்டாள். இம்சை என்று முணுமுணுக்க, என்ன தம்பி என்றார் அவர். ஒன்றுமில்லை, உங்கள் இஷ்டப்படி செய்யுங்கள் என்றவன் மடிக்கணினியில் பார்வையை திருப்ப, இதுவே போதும் தெய்வமே என்று நினைத்து கொண்டு விரைவாக வெளியேறிவிட்டார் அழகர்சாமி. அடுத்த 2 நாட்களும் கௌதம் அவளது கண்ணிலேயே படாமல் கண்ணாமூச்சியாட, முகம் பார்க்க கூட மறுக்கும் அளவிற்கு என்ன தவறு செய்துவிட்டேன் என்று புலம்பி தீர்த்தவள் அன்று மதிய இடைவேளையின் போது அவன் அறைக்கு செல்ல முடிவெடுத்தாள். அவளும் 2 நாட்களாக முயற்சி செய்து கொண்டுதான் இருக்கிறாள். ஆனால் முதலாளியின் சொல்லுக்கு கட்டுப்பட்ட கதிர் அவளை உள்ளே விடுவதே இல்லை. அவன் அறையை கண்டபடியே அவனை போனில் அழைத்தாள். ஹலோ என்றவனிடம், உங்களை இப்போது பார்த்தாக வேண்டும், உள்ளே வரலாமா என்று வினவ, நித்யாதான் என்பதை அவளது குரலில் இருந்தே கண்டுகொண்டவன், முடியாது, நான் இப்போது வேலையாக இருக்கிறேன், பிறகு பார்க்கலாம் என்று கூறி கட் செய்ய முற்பட, உங்களுக்கு அடுத்த 3 மணி நேரத்திற்கு என்ன வேலைகள் இருக்கின்றன என்பதற்கான பட்டியல் என்னிடம் இருக்கிறது. அதனால் பிஸி என்று கூறி தப்பித்து கொள்ள பார்க்காதீர்கள் என்றவளிடம், உன்னிடம் நான் எதற்காக தப்பிக்க பார்க்க வேண்டும்? நீ என்னதான் நினைத்து கொண்டிருக்கிறாய் உன் மனதில்? எப்போதும் அதிக பிரசங்கித்தனமாக தான் பேசுவாயா என்று சீறியவனிடம், நான் என் மனதில் என்ன நினைத்து கொண்டிருக்கிறேன் என்பதை நேரில் வந்து தெரிவிக்கிறேன். இப்போது என்னை அறைக்குள் அனுமதியுங்கள் என்றவள் போனை கட் செய்துவிட்டு எழுந்து சென்றாள். போனை வெறித்தபடி 2 நிமிடம் அமர்ந்திருந்தவனை சார் என்ற கதிரின் அழைப்பு அழைத்தது. நித்யா மேடம் உங்களை காண வந்திருக்கிறார்கள், நீங்கள் தான் அழைத்தீர்கள் என்கிறார்கள், உள்ளே அனுப்பட்டுமா என்றவனிடம் வரச் சொல் என்றான். கருநீல சுடிதாரில் மயிலாக உள்ளே நுழைபவளை அவன் எந்தவித உணர்ச்சியும் இன்றி நோக்க,
அவளோ அவனை கண்டுவிட்ட சந்தோஷத்தில் நன்றாக முறுவலித்து குட் ஆஃப்டர்நூன் சார் என்று கூற, வந்த வேலையை சொல்லிவிட்டு செல் என்று பல்லை கடித்தபடி கூறினான். அவனது எரிச்சலை கண்டதும் அவன் 2 நாட்களாக தன்னை உதாசீனப்படுத்தியது நினைவிற்கு வர, என்னை எதற்காக 2 நாட்களாக இந்த அறைக்குள் அனுமதிக்கவில்லை? என்னை உள்ளே விட வேண்டாம் என்று கதிரிடம் வேறு உத்தரவு போட்டிருக்கிறீர்கள். அவன் என்னை பற்றி என்ன நினைப்பான் என்று புரிய, ஆமாம், நான் தான் உன்னை உள்ளே விட வேண்டாம் என்று கதிரிடம் கூறினேன். நான் தான் ஏற்கனவே கூறினேனே, உன்னுடைய வேலை பற்றிய விஷயங்களை அழகர்சாமி அங்கிளிடம் கேள் என்று. பின் எதற்காக என்னை காண வருகிறாய் என்றவனிடம் அது என்று இழுத்தவள், ஏன், கம்பெனி எம்டியிடம் பேசுவதற்கு எனக்கு எதுவுமே இருக்கக்கூடாதா? கம்பெனியின் வளர்ச்சிக்கு என்னால் முடிந்த விஷயங்களை பற்றி நான் உங்களிடம் கலந்தாலோசிக்க வேண்டியிருக்கலாம் என்று வாய்க்கு வந்ததை உளர, அப்படியா? கம்பெனியின் வளர்ச்சிக்கு நீ உதவ எண்ணுகிறாயா? கூறு, உண்மையிலான யோசனையை தெரிந்து கொள்ள நானும் ஆவலாகத்தான் இருக்கிறேன் என்று அவள் புறம் திரும்பி அமர, பேந்த விழித்தாள் நித்யா. சொல் என்றவனிடம், சரி, நான் நேராகவே விஷயத்திற்கு வந்து விடுகிறேன். அன்று பூங்காவில் சந்தித்ததற்கு பின்தான் இப்படி நடந்து கொள்கிறீர்கள். என்னை பார்ப்பதை தவிர்க்கிறீர்கள், என்னிடம் பேசுவதை தவிர்க்கிறீர்கள் என்று குற்றம் சாட்ட, பின்னே அதிக பிரசங்கித்தனமாக நீ பேசி வைத்தால் இப்படித்தான் நடக்கும் என்றான் அவன். என்ன அதிக பிரசங்கித்தனத்தை கண்டீர்கள்? எப்போதும் ஒன்றென்ற முகத்துடன் ஐயனார் தோற்றத்துடன் வலம் வரும் நீங்கள் திடீரென்று அப்படி சிரித்தீர்கள். சரி, பார்க்க அழகாக இருக்கிறதே, எப்போதும் நீங்கள் சிரித்து கொண்டே இருந்தால் நன்றாக இருக்குமே என்று எண்ணி கூறினேன். அது தவறா என்று சாதாரணமாக கூறியவளை திகைப்புடன் நோக்கினான். உங்கள் சிரிப்பு அழகாக இருக்கிறது என்று ஒரு ஆணிடம் எவ்வித தயக்கமும் இன்றி இயல்பாக தெரிவிப்பவளை அவன் ஆச்சரியமாக நோக்க, என்ன, உங்கள் சிரிப்பு அழகாக இருக்கிறதென்று சொன்னதை பற்றி யோசிக்கிறீர்களா? ஆமாம், உங்கள் சிரிப்பு அழகுதான், நீங்கள் ஹேண்ட்ஸம் தான் என்றவளை அவன் எதுவும் கூறாமல் முறைக்க, எதையும் தவறாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். சிறு குழந்தையின் சிரிப்பு அழகாக இருந்தால் நாம் கொஞ்சுவதில்லையா? அது போன்ற ஒரு சாதாரண ரசனை, அவ்வளவுதான், உள்நோக்கு எதுவும் இல்லை என்றாள். நான் பேசுவதற்கு எப்போதேனும் வாய்ப்பளிக்கிறாளா? அவளே எனக்கும் சேர்த்து பேசிக்கொள்கிறாள் என்று நினைத்தவன் பின் பொறுமை இழந்து, என்னதான் வேண்டும் உனக்கு என்றவனுக்கு பதிலாக அவள் மனது நீதான் என்றது. திடுக்கிடலுடன் தனது எண்ணப்போக்கை உள்வாங்கியவள் பின் நிமிர்ந்து, இனி கதிரிடம் என்னை உள்ளே விடக்கூடாதென்று உத்தரவு பிறப்பிப்பது, லிஃப்டில் என்னை கண்டால் வெளியேறி விடுவது, இது போன்ற வேலைகள் எல்லாம் செய்யாதீர்கள் என்று கூற, என்ன, நீ எனக்கு ஆணை விண்ணப்பிக்கிறாயா என்று வினவினான். சேச்ச, அப்படியெல்லாம் செய்ய முடியுமா? நீங்கள் இந்த கம்பெனியின் முதலாளி, நான் ஒரு சாதாரண வேலையாள். அத்தோடு இனி தடை உத்தரவுக்கெல்லாம் வாய்ப்பில்லை. திருவேங்கடம் நாளையில் இருந்து விடுமுறையில் போகிறார். அதனால் நான் தான் உங்களது தற்காலிக PA, மறந்து விடாதீர்கள் என்று கூற, ஆமாமாம், இத்தனை நாட்களாக என்னை தேடி தேடி வந்து இம்சித்து கொண்டிருந்தாய். இனி நாளையிலிருந்து நேரடியாகவே உன் கொடுமைகளுக்கு ஆளாக வேண்டும் என்று சலித்து கொண்டான். அவன் பேச்சு சிரிப்பை வரவழைத்தாலும் அடக்கி கொண்டு, சரி சரி, எனக்கு பசிக்கிறது, சாப்பிட செல்கிறேன், நீங்களும் சென்று சாப்பிடுங்கள் என்றவள் எழுந்து நடக்க, எந்த தைரியத்தில் இவள் இப்படி உரிமை பாராட்டுகிறாள்? அனைவரையும் எதிர்த்து பேசும் தான் இவள் கூறுவதற்கு மட்டும் எப்படி மறுக்காமல் தலையாட்டுகிறோம் என்று நினைத்தவனுக்கு குழப்பமே மிஞ்சியது. யோசித்தபடி கணினியில் பார்வையை திருப்பியவனிடம் சார் என்று அழைத்து கொண்டு மறுபடியும் அவன் முன்பு நின்றவள் கைபேசியை கையில் வைத்து கொண்டு ஒரு முறை, அன்றுபோல் சிரியுங்கள், நான் புகைப்படம் எடுத்த அங்கிளிடம் காண்பிக்க வேண்டும், கமான் ஸ்மைல் என்று அவன் முன்பு புகைப்படம் எடுப்பவள் போல் நிற்க, வந்ததே கோபம் அவனுக்கு. ஏய் அரலூசு மெண்டல், உன்னையெல்லாம் எந்த நேரத்தில் பெற்றார்களோ, வெளியே போகிறாயா இல்லையா என்று கத்த, நான் அரை லூஸ் என்றால் இவன் முழு லூசு என்று முணுமுணுத்தபடியே வெளியேறிவிட்டாள். அத்தை என்று அழைத்தபடி சிரிப்புடன் நுழைபவளை வாஞ்சையுடன் வரவேற்ற வசந்தி, வா வா நித்யா, இன்று உனக்கு பிடித்த குழிப்பணியாரம் என்றதும், அத்தை, பணியாரமெல்லாம் அப்புறம் சாப்பிடலாம், முதலில் நான் உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்கிறேன். நாளையிலிருந்து உங்கள் மகனின் PA விடுமுறையில் செல்கிறார். அதனால் நான் தான் 3 மாதத்திற்கு அவருடைய PA. பாருங்கள் அவரை எப்படி ஆட்டி வைக்கிறேன் என்று கூறியவள் குழிப்பணியாரத்தை எடுத்து உண்ணத் தொடங்கினாள். அத்தை, தினமும் எனக்கு மட்டும் பலகாரம் எடுத்து வருகிறீர்களே, கௌதம் சாப்பிட மாட்டானா? சாரி, மாட்டாரா என்று வினவ, உன்னை விட 5.5 ஆண்டுகள் பெரியவனை
அவன் என்கிறாயா என்று அவள் காதை திருகினார். பின் பெருமூச்சுடன், என் சமையலை அவன் ரசித்து உண்ட காலமெல்லாம் முடிந்து விட்டதம்மா. காலை உணவை மட்டும் குறித்துவிட்டு ஓடிவிடுவான். மதியமும் இரவும் வெளியில்தான் சாப்பிடுவான். என்னை தொந்தரவு செய்யக்கூடாதாம். அவனுக்கு சாப்பாடு போடுவதால் எனக்கு என்னம்மா கஷ்டம் வந்துவிடப் போகிறது என்று வருத்தத்துடன் கூற, ஓ என்றவள், அத்தை, ஒரு ஐடியா. நாளையில் இருந்து அலுவலகத்திற்கு நீங்கள் சாப்பாடு கொடுத்து விடுங்கள். எப்படியேனும் அவரை சாப்பிட வைப்பது என் பொறுப்பு என்று கூறினாள். சற்று தயக்கமாகவே இருந்தாலும் சரியென தலையாட்டினார் வசந்தி. பின், ஆனால் நித்யா, உன்னை பார்க்கில் கண்டுவிட்ட பின் கௌதம் நீ தங்கியிருக்கும் இடம் பற்றி உன்னிடம் விசாரிக்கவில்லையா என்று வினவினார். உங்கள் மகனுக்கு அவ்வளவு அறிவு இல்லை போலும் அத்தை என்றவள் அவர் முறைப்பதைக் கண்டு, உங்கள் மகன் அப்படி ஊன்றி யோசிக்கும் அளவிற்கு என்னிடம் நெருங்கி பழகவில்லை அத்தை என்று முடித்தாள். மறுநாள் காலை படு உற்சாகமாக வீட்டை விட்டு கிளம்பியவள் கௌதம் புறப்படும் வரை காத்திருந்து அவன் பின்னேயே சென்றாள். லிஃப்டிலும் அவனை தொடர்ந்து நுழைந்தவள் குட் மார்னிங் சார் என்று கூற அவனும் வேறு வழியின்றி குட் மார்னிங் என்றான். பின் அவள் திரும்பி திரும்பி தன்னையே பார்ப்பதைக் கண்டு அவன் புருவம் நெரிக்க, இல்லை, இன்று கிளையண்ட் மீட்டிங் இருக்கிறதே, டையும் கோட்டும் அணிந்து ஷோக்காக வருவீர்கள் என்று எதிர்பார்த்தேன் என்று கூற, மீட்டிங் எத்தனை மணிக்கு என்று வினவினான். 10 மணிக்கு என்றவளிடம் என்றான் அவன். கௌதமின் பிஏ திருவேங்கடத்தின் இருக்கை அவனது அறைக்கு வெளியே அருகிலேயே இருந்தது. ஆனால் கௌதமுடன் அதிகம் பேச்சு கொடுக்க வேண்டும் என்பதற்காக தனது இருக்கையை அவனது அறைக்குள்ளேயே மாற்றிக்கொண்டாள் நித்யா. அறைக்குள் நுழைந்ததும் மாற்றத்தை உணர்ந்த கௌதம் பதில் கூறாமல் அவளை முறைக்க, ஆவுன நெற்றிக்கண்ணை திறந்தால் எப்படி சார், நான் பஸ்பமாகிவிட மாட்டேனா என்று கேலி செய்தாள் நித்யா. பையை வைத்தபடி தன் இருக்கைக்கு சென்று அமர்ந்த கௌதம், எத்தனை முறை பஸ்பமானாலும் மீண்டும் மீண்டும் உயிர் பெற்று வரக்கூடிய சக்திதான் உனக்கு இருக்கிறதே என்று கூற, அப்படியென்றால் என்ன அர்த்தம் என்று குழம்பிய நித்யா, இவனுக்கென்ன கல்லுளி மங்கன் என்று நினைத்து கொண்டாள். அதன் பின் இருவரும் வேலையில் மூழ்க அன்றைய மீட்டிங்கிற்கு தேவையான குறிப்புகள் அனைத்தையும் ஃபைல் செய்து கொண்டவள் அவனை அழைக்க சென்றாள். இருக்கையில் அவனை காணாததும் நேரமாயிற்றே, இன்னும் என்ன செய்கிறான் என்று எண்ணுகையில் அவன் வாஷ்ரூமை திறந்து கொண்டு வெளியே வந்தான். சார், நேரமாயிற்றே, கிளம்பலாமா என்று வினவியவளிடம், குறிப்புகளை ஃபைல் செய்ய சொல்லியிருந்தேனே, செய்தாயா என்றவாறு தன் கணினியில் எதையோ பார்வையிட்டவனிடம், உங்கள் டேபிளில் இருக்கிறது பாருங்கள் என்றாள். அதை பிரித்து பார்வையிட்டு கொண்டிருந்தவன் நேரமாவதை உணர்ந்து, நித்யா, அந்த பையில் டையும் கோட்டும் இருக்கிறது பார், எடுத்து வா என்று கூற மகிழ்ச்சியுடன் முறுவலித்தபடி பையை திறந்து இரண்டையும் எடுத்து கொண்டு வந்தாள். ஃபைலை பார்வையிட்டபடியே நின்று கொண்டிருந்தவனின் அருகே சென்றவளுக்கு ஒரு யோசனை தோன்றியது. டையை கேட்டு ஒரு கையை அவள் புறம் நீட்டிக்கொண்டு மறு கையில் ஃபைலை பிடித்திருந்தான் அவன். பரவாயில்லை, நீங்கள் நிதானமாக படியுங்கள், நான் உதவி செய்கிறேன் என்றவள் அவன் பதில் கூறும் முன்பு டையை அவன் கழுத்தில் மாட்ட துவங்கியிருந்தாள். தனக்கு வெகு அருகில் நின்று உரிமையுடன் தோள் பற்றி சிரிப்புடன் மாட்டிக்கொண்டிருந்தவளை அவன் விரிந்த விழிகளுடன் நோக்க, அவளோ அவன் பார்வையை அறியாமல் ஏதோ பாட்டை முணுமுணுத்து கொண்டு அணிவித்து கொண்டிருந்தாள். தடுக்கத் தோன்றாமல் அமைதியாகி விட்டவனை நிமிர்ந்து நோக்கியவள், என்ன, திரும்பி நில்லுங்கள், கோட் அணிய வேண்டாமா என்றபடி அவனை பற்றி திருப்பினாள். தனக்கு அணிவிப்பவளை அவன் திகைப்பு மாறாமல் பார்த்தபடி நின்றிருக்க, அணிவித்து முடித்ததும் ஓரடி தள்ளி நின்று அவனை பார்வையிட்டவள், பரவாயில்லை, அவ்வப்போது ஐயனாரை போல் தோற்றமளித்தாலும் நீங்கள் ஸ்மார்ட் தான், போகலாமா என்று கூற, அவளை புரிந்து கொள்ள முடியாமல் அவளோடு சேர்த்து தன்னையும் புரிந்து கொள்ள இயலாமல் குழம்பி போனான் கௌதம் பிரபாகரன். பின் அவனுடன் காரில் கிளம்பி மீட்டிங்கை வெற்றிகரமாக முடித்துவிட்டு திரும்புகையில், மிகவும் சந்தோஷம் இல்லையா சார், பெரிய கான்ட்ராக்ட் சைன் செய்திருக்கிறீர்கள், வாழ்த்துக்கள் என்று கை நீட்ட, அவள் நீட்டிய கையை ஒருமுறை நோக்கியவன் நன்றி என்று வாய் வார்த்தையுடன் நிறுத்தி கொண்டான். முகம் கன்ற அவனை நோக்கியவள், கை குலுக்குவதில் என்ன தவறை கண்டுவிட்டீர்கள், சற்று முன் யாரோ ஒரு பெண்மணியிடம் கை குலுக்கினீர்கள், அது தவறில்லையா என்று துவங்க அவன் பதிலே பேசாமல் வண்டியை செலுத்தி கொண்டிருந்தான். இவ்வளவு கேட்கிறேனே, ஏதேனும் பதில் கூறுகிறீர்களா என்று உச்சஸ்தாதியில் கத்தியவளிடம் உச்சு கொட்டியவன், வண்டி ஓட்டி கொண்டிருக்கிறேனே, எப்படி கை குலுக்க முடியும்,
என்று எரிச்சலுடன் வினவ, ஆமாம், ஏதேனும் ஒரு சாக்கு என்று திரும்பிக் கொண்டாள். அவள் மீது எரிச்சலும் தன் மீது கோபமும் வந்தாலும் இதழ்கிடையில் ஒரு முறுவல் தோன்றியது கௌதமிற்கு. அது ஏன் என்றுதான் அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அதன் பின் அலுவலகத்திற்கு வந்த பின் அழகர்சாமி சிரிப்புடன் வரவேற்று தன் வாழ்த்தை தெரிவிக்க, பதிலுக்கு முறுவலித்து அவரிடம் கை குலுக்குபவனை நித்யா முறைத்தபடி நிற்க, அவள் பார்வையை உணர்ந்து சிரிப்புடன் நின்றிருந்தான் அவன். கௌதமின் சிரிப்பையும் நித்யாவின் முறைப்பையும் கண்ட அழகர்சாமிக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. அவர் சென்றதும் ஃபைலை மாரோடு அணைத்தபடி நின்றிருந்தவள் அவனையே முறைக்க, என்ன, போ போ, வேலையை பார் என்றான் அவன். இது அநியாயம் சார். ஒரு கைகுலுக்களை கூட நிராகரிப்பீர்களா? அதிலும் அனைவரிடமும் ஏற்றுக்கொள்கிறீர்கள், என்னிடம் மட்டும் மறுக்கிறீர்கள் என்று கூறினாள். பாக்கெட்டுக்குள் கையை நுழைத்து மூச்சை இழுத்து வெளிவிட்டவன், நம்பி இன்று விடுமுறையா என்ன, ஆளை காணோமே என்று வினவ, அவனை மேலும் முறைத்தவள், பேச்சை மாற்றாதீர்கள், கைகுலுக்க முடியுமா முடியாதா என்று கேட்க, அவள் முகத்தில் பார்வையை பதித்து தன் வலது கையை நீட்டினான். விரிந்த சிரிப்புடன் அவன் கையில் தன் கையை பதித்தவளுக்கு உயிர்வரை ஒரு சிலிர்ப்பு ஓடியது. அகலமான உள்ளங்கையுடன் கூடிய நீள நீளமான விரல்களில் சீராக வெட்டப்பட்டிருந்த நகங்களுடன் இருந்த அவன் கையில் அவளது விரல்களும் அடங்கி போனது. அழுத்தமாக பதிந்த அவனது உள்ளங்கையின் வெப்பம் உள்ளே ஏதோ செய்ய படபடவென அடித்துக்கொள்ளும் இதயத்துடன் தலை குனிந்தாள். அதே சமயம் அவளது உள்ளங்கையின் மென்மையை உணர்ந்து சிலிர்த்து போன கௌதம் சட்டென தன் கையை உருவிக்கொண்டு மறுபுறம் திரும்பி நின்றான். நான் அங்கில பார்த்துவிட்டு வருகிறேன் என்று அவள் வெளியேறிவிட தலையை அழுந்த கோதி நெற்றியை தேய்த்து கொண்டவன், இது என்ன தலைவலி என்று எண்ணி வேலையில் தன் கவனத்தை திருப்பினான். அழகர்சாமியிடம் அரட்டை அடித்துவிட்டு வெளியே வந்தவள் வசந்தி அத்தையின் டிரைவர் நிற்பதைக் கண்டு அவர் அருகே சென்றாள். அண்ணா, அத்தை சாப்பாடு கொடுத்து அனுப்பியிருக்கிறார்களா என்று வினவியவளிடம் சாப்பாட்டு கூடையை நீட்டினான். அதை வாங்கி கொண்டு கௌதமின் அறைக்குள் நுழைந்தாள். அரவம் உணர்ந்து திரும்பிய கௌதம், என்ன இது என்று வினவினான். உங்களுக்கு தான் சார் சாப்பாடு, உங்கள் அன்னை அனுப்பியிருக்கிறார்கள், டிரைவர் வந்து கொடுத்து சென்றார். வாவ், என்ன ஒரு வாசனை, வகையான சாப்பாடுதான் சார், ஒரு பிடி பிடிக்கலாம், என்னையும் சேர்த்து கொள்கிறீர்களா ப்ளீஸ் என்று சிரிக்க, அம்மா சாப்பாடு அனுப்பியிருக்கிறார்களா? யாரை கேட்டு அனுப்பியிருக்கிறார்கள்? எதற்காக சிரமப்படுகிறார்கள்? முதலில் அந்த சாப்பாட்டை திருப்பி கொடுத்து அனுப்பு. இதையே தினமும் பழக்கப்படுத்தி கொள்ளப் போகிறார்கள்.